ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட எஸ்எஸ்பிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 10th 12th டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி சேல்ரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 21,000லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும். சாஸ்திரா சீமாபால்லேருந்து வந்திருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஹெட் கான்ஸ்டபிள், லேபரட்டரி அசிஸ்டன்ட், ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட், கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்லேருந்து பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் லேபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 30 வேகன்சியும், ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 12 வேகன்சியும், கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் போஸ்டிங்க்கு 34 வேகன்சியும், ஓவரால் 76 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் லேபரட்டரி அசிஸ்டன்ட் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 25,000லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் போஸ்டிங்க்கு 21,000லேருந்து 69,000 வரைக்கும் சேலரி தராங்க. 3 போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் லேபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 12th பயாலஜி எடுத்து படிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸான லேபரட்டரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் கேட்டிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஃபிசியோதெரப்பியில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிசியோதெரப்பி சென்டரில். கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக் போஸ்டிங்க்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஏஜிலேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இது மூலமாக தான் ஃபீஸ் பே பண்ண முடியும். யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேட்டகரிக்கு 100 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்களை தான் ரிட்டன் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேபரட்டரி அசிஸ்டன்ட் அண்ட் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. 3 hours 150 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் ஹிந்தி இதிலிருந்து பார்ட் 1ல் 50 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் 2ல் 100 மார்க்கு உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் போஸ்டிங்க்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. 2 hours கண்டக்ட் பண்ணுவாங்க. 100 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாகவும் இருக்கும். இதுலேயும் ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர், ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.